லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிப்போம், என் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் அல்லவர், விடுவிக்க வல்லவரே. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி. இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி. இந்த புதிய நாளிலே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஆராதிக்கவும், இந்த சமூகத்தில் கடந்து வரவும் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் விசேஷித்த விதங்களில் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த புதிய நாளில் புதிய கிருபைகளினால் ஆண்டவர் உங்களை நிரப்புவாராக. 2008 ஆண்டிலே சோத்திரம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற சூளைக்கும் ராஜாவுக்கும் எங்களை தப்புவிப்பார் என்ற அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்ன அந்த வசனத்தை மையமாக கொண்டு ஒரு ஆராதனையை பற்றிய ஒரு செய்தியை சோத்தரிக்கிற உங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று ஒளிபரப்பு செய்ய இருக்கிறோம். அந்த வருஷங்களிலே நான் ஆராதனை குறித்து பல பாகங்களை நான் பேசினேன். அதில் ஏற்கனவே ஒரு பாகத்தை வெளியிட்டோம். தொடர்ந்து அந்த செய்தியின் ஒரு பகுதியாக ஆராதனை பற்றிய செய்தியை சோத்தரிக்கிற உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று வழங்க இருக்கிறோம். கேளுங்கள், ஆராதனை வீரராய் மாறுங்கள், ஆராதனையினால் வருகிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா ஷாலோம், அல்லேலூயா. யெகோவா நிசி, அல்லேலூயா. யெகோவா ஷாலோம், அல்லேலூயா.
வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆராதனையின் அவசியத்தை ஜனங்களுக்கு அவசியமாய் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு அழுத்தமான பாரத்தை வைத்ததினாலே இவைகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆராதிக்கிற சபை, ஆராதிக்கிற ஒரு விசுவாசி, ஆராதிக்கிற ஒரு குடும்பம், ஆராதிக்கும் ஒரு வாழ்க்கை தான் தேவனால் மேன்மையாய் எண்ணப்படும் ஒரு ஜீவியமாயிருக்கும். ஆராதனை சபைக்கு வருகிறோம், எங்க பிரதர் ஆராதனைக்கு போறீங்க? ஆமா, ஆராதனைக்கு தான் நான் போறேன் என்று வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆராதனைக்கு போகிறோம், ஆராதிக்கிறோம் என்று நாமே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆராதனை செய்ய வேண்டிய பிரகாரமாய் செய்யப்பட வேண்டும். ஆராதனையின் முக்கியம் ஜனங்களுக்கு தெரிய வர வேண்டும். ஆராதனையின் அவசியம் ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில ஒரு டாக்டரும்
அவருடைய நண்பரும் பேசிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு மனிதனை அழைத்துக் கொண்டு ஒரு குடும்பம் அந்த ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்தது. ஐயா, பல மாதங்களாக என்னுடைய பையன் பித்து பிடித்தவனை போல இருக்கிறான். எல்லாரும் சொல்லுகிறார்கள் அவன் பைத்தியம் பிடித்தவனாய் இருக்கக்கூடும், நீங்கள் அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். உண்மைக்கு இவன் பைத்தியம் பிடித்தவன் தானா, எங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி இந்த டாக்டர் கேட்டார். அந்த டாக்டர் அப்படியா, இவர் பைத்தியமா இல்லையான்னு நான் இப்போது கண்டுபிடித்து விடுகிறேன் என்று சொல்லி அதற்கான முயற்சிகளை அவர் தொடங்கினார். அந்த டாக்டருடைய நண்பர் கேட்டார், என்னப்பா இந்த மனிதன் பைத்தியம் உள்ளவனா இல்லாதவனா என்று நீ எப்படி கண்டுபிடிப்பாய் என்று கேட்டார். கொஞ்சம் பொருள், நான் கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்னார். அங்கே தட்டு வரவழைக்கப்பட்டது. அந்த தட்டிலே ஆகாரம் போடப்பட்டது. தனியாக ரசம், தனியாக சாம்பார், தனியாக தயிர், தனியாக பொரியல், தனியாக கூட்டு, தனியாக அவியல் என்று முனியாண்டி விலாசிலிருந்து அப்படியே இறக்கி வந்தார்கள். அந்த பைத்தியக்காரனுக்கு முன்பதாக வைத்தார்கள். இதை சாப்பிடு என்று சொன்னார். நாம இருந்தா என்ன பண்ணுவோம், எல்லாம் தனித்தனியா ஊத்தி டேஸ்ட் பண்ணுவோம். சில ஆட்கள் ரசம் ஊத்தி சாப்பிட்டதுக்கு பிறகு ஒருத்தர் என்ன செய்யறாரு, மோர் இருக்குன்னு சொன்னோன்னே ஐயோ அது முன்னாடி சொல்லலையான்னு சொல்லி வேற தொட்ட கொடுங்கன்றார். ஏங்க நான் கேட்டேன், ரசம் ஊத்தி சாப்பிட்டதுலயே மோரை ஊத்தி சாப்பிட்டா மோர் டேஸ்ட் தனியா தெரியாது, அதுக்காக அப்படி செய்யறேன்னு சொன்னார். இப்படி நம்ம செய்வோம், தனித்தனியா ஊத்தி சாப்பிடுவோம். அந்த மனுஷன் என்ன பண்ணா, பொரியல், அவியல், கூட்டு, சாம்பார், ரசம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பிசைஞ்சு உருண்டை படிக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த டாக்டர் சொன்னாரு, இவனுக்கு அரை பைத்தியம். என்ன பைத்தியம்? முழு பைத்தியம் இல்ல, முக்கால் பைத்தியம் இல்ல, அவனுக்கு என்ன பைத்தியம்? அரை பைத்தியம். சில வேளை நம்ம பேசும்போது சொல்லுவோம், இவன் சரியான அரை பைத்தியம் படுகிறான். அரை பைத்தியம் என்ன அர்த்தம்? பார்க்கறதுக்கு பைத்தியமாவும் தெரியாது, அவன் சரியா இருக்கிறானும் தெரியாது, எந்த நேரம் என்ன பண்ணுவானே தெரியாது. அவனுக்கு பெயர் அறப்பைத்தியம். அறப்பைத்தியம் என்ன பண்ணும், தனித்தனியா எதையும் செய்யாமல் எல்லாவற்றையும் ஒன்றாய் போட்டு குழப்பிக் கொள்ளும். அருமையானவர்களே, நான் ஏன் இதை சொல்லுகிறேன், ஆவிக்குரிய காரியத்தில் ஜபம் ஒன்று இருக்கிறது, துதி ஒன்று இருக்கிறது, ஸ்தோத்திரம் ஒன்று இருக்கிறது, ஆராதனை ஒன்று இருக்கிறது. தேவனை தொழுது கொள்ள, தேவனுக்கு சமீபமாய் வர எவ்வளவோ முறைகள் எல்லாம் இருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் குழப்புனா நாமெல்லாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. எல்லாத்தையும் போட்டு குழப்பித்தால நம்மளாம் யாரு? ஆவிக்குரிய ரீதியில எப்படிப்பட்ட பைத்தியங்கள்? அறப்பைத்தியம். எதுனே தெரியல. ஒரு பைத்தியம் எப்படி நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதோ அப்படியே ஒரு விசுவாசி தெளிந்த புத்தி இல்லாமல், ஆவிக்குரிய சத்தியத்தின் தெளிவு தெரியாவிட்டால் அவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சியும் பயனற்றதாய் போய்விடும். ஆகவே இந்த நாளில் ஆராதனையினுடைய ஒரு நிதர்சனமான சத்தியம் அறிய வேண்டும். நான் சொல்லுகிறேன், ஜெபம் இரண்டாவது பட்சம், துதி இரண்டாவது பட்சம், டிரான்ஸ் மினிஸ்ட்ரி இரண்டாவது பட்சம், மற்ற ஊழியர்கள் எல்லாம் இரண்டாவது பட்சம். முதல் பட்சம் தேவனை ஆராதனை செய்வது. ஏனென்றால் நம்மை உண்டாக்கினதின் நோக்கமே அவருடைய ஜனங்கள் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக. கைகளை தட்டி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை ரட்சித்ததின் பிரதான நோக்கம். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை ரட்சித்ததின் பிரதான நோக்கம் அவரை நான் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகவே. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நம்புகிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை வச்சு சபையே, you must understanding the word. நீங்கள் பரலோகத்திலே போய் ஜெபிக்க போவதில்லை, டிரான்ஸ் மினிஸ்ட்ரி செய்ய போவதில்லை, பரலோகம் போய் யாருக்காகவோ நீங்கள் மன்றாட போவதில்லை. பரலோகத்திலே நாம் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பிரதான ஒரு சேவை, கர்த்தரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை தொழுது கொள்ள போகிறோம் நித்திய காலமாக. அதான் பிரதானம். அதுக்கு பிறகுதான், அதை சார்ந்துதான் மற்றவர்கள் எல்லாம். ஜெபம், டிரான்ஸ் மினிஸ்ட்ரி, எல்லா ஊழியங்களும் அதனுடைய முடிவு எங்கன்னு பார்த்தா ஆராதனை தான். நம்ம ஒருத்தருக்காக ஜெபிக்கிறோம். ஏன் ஜெபிக்கிறோம்னா, அவர் ரட்சிக்கப்பட்டு பிறகு அவரும் கர்த்தரை சேர்ந்து ஆராதிக்க தான் நம்ம எல்லாம் முயற்சி எடுக்கிறோம். எப்படி நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அங்க வர வேண்டியது ஆராதனை தான். அப்போ முக்கியமான இதையே ஒரு விசுவாசி தெரிந்து கொள்ளாவிட்டால் வேற என்ன காரியம்?
நான் சொல்றேன், நீங்க சபைக்கு ரெகுலரா நீங்க வரலாம், நீங்க காணிக்கை கொடுக்கலாம், தசமபாகம் கொடுக்கலாம், அருமையானவர்களை ஓடி ஓடி ஊழியம் செய்யலாம், இயேசுவை ரட்சிக்கிறார்னு சொல்லலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மற்றவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டு அழலாம். இது எல்லாம் தொண்டு. ஸ்தோத்திரம். இது எல்லாமே இரண்டாவது பட்சம் தான். முதலாவது ஆராதனை. அருமையானவர்களே, வெறும் தொண்டை மாத்திரமே செய்துவிட்டு அவரை ஒருவன் ஆராதிக்காவிட்டால் உன் தொண்டினால் அவர் பிரியப்பட மாட்டார். ஒன்றை சொல்லட்டுமா? ஒரு புருஷன் ஒரு மனைவி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு புருஷன் மனைவிக்கு ஒரு அருமையான வீட்டை கட்டி கொடுக்கிறார். உயர்தர ஆடைகளை மனைவிக்கு வாங்கி கொடுக்கிறார். வாஷிங் மிஷின்ல இருந்து, கிரைண்டர்ல இருந்து, இன்னும் பாத்திரம் கழுவுகிற மிஷின் வரைக்கும் இன்னும் என்னென்ன நவநாகரீகமான பொருட்களுக்கு அத்தனையும் வாங்கி கொடுத்திருக்கிறார். பத்தாவதுக்கு உயர்தரமான நல்ல ஒரு காரையும் மனைவிக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். மனைவிக்கு நல்ல சொகுசை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் கணவனோ அந்த மனைவிடத்துல உரு என்று இருந்து கொண்டு அன்பாய் பேசாமல், ஆதரவாய் பேசாமல் இருந்தால் இவைகள் எல்லாம் அந்த மனைவிக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடுமோ? ஹலோ சொல்லுங்க. வீடு இருக்கு, பணம் இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு, வீட்டுக்கார மட்டும் எப்படி இருக்கும்? இவைகள் அந்த மனைவியை சந்தோஷப்படுத்தாதல்லவா? அதே போல மனைவி வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு துணி எல்லாம் துவைச்சு உட்கார் மூளையில் அப்படின்னா அந்த மனைவியுடைய தொண்டினாலே அந்த புருஷன் மகிழ்ச்சி அடைவாரா? அருமையானவர்களே, கஞ்சி ஊத்தனா கூட ஆதரவான பேச்சும் அன்பான அணுகுமுறையும் இருக்குமானால் அதுவே கணவனும் மனைவிக்குள்ளும் அன்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக செய்கிறேன்னு செய்துவிட்டு அவரை அப்பா, பிதாவே, தகப்பனே என்று அவரை நீங்கள் நேரமெடுத்து ஆராதிக்காவிட்டால் நீங்கள் செய்கிறது எதுவும் அவரை மகிழ்ச்சிப்படுத்த. புரிந்து கொள்ள அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆராதனையுடைய சில வார்த்தைகளை, என்னை பாதித்த சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். வாட் இஸ் தி வர்ஷிப்? ஆராதனை என்பது என்ன? அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சங்கீதம் 45:1 பாருங்க. தாவீது ஆராதனையினுடைய ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என் இதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, அதனாலே நான் ராஜாவை குறித்து பாடுவேன். ஆராதனை என்பது என்ன தெரியுமா? உங்களுடைய இதயம் ராஜாவை பற்றிய நல்ல விஷயங்களினாலே பொங்கி வர வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனை பற்றி உங்கள் முழு உள்ளத்திலிருந்து பீரிட்டு எழுப்புவது ஆராதனை. உங்கள் உள்ளத்திலிருந்து தேவனுடைய நாமம், அவருடைய அதிசயங்களை சொல்லி பொங்கி வழிவதற்கு பெயர் தான் ஆராதனை. கருத்தில் கொள்ளணும். உங்களுடைய அந்த இதயத்திலிருந்து அப்படியே பொங்கி வரணும். சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. உனக்கு போல பொங்கி வருதா? நாங்க சின்ன வயசுல படிக்கும் போது எங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு தம் கட்டிங்க, எவ்வளவு நேரம் பொங்கி பொங்கி பொங்கின்னு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுங்க அப்படின்னு. நாங்களும் சொல்லுவோம். அது வெறும் சண்டே கிளாஸுக்கு மாத்திரமல்ல, அது ஒவ்வொருடைய இருதயமும் தேவனுடைய அந்த அன்பினால் அது பொங்குமானால் அந்த பொங்குதல் ஆராதனை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஆராதனை என்பது தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறும் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற உணர்வு ஆராதனை. தேவனுடைய சமூகத்தில் அப்படியே அமர்ந்து ஹல்லேலூயா ஆண்டவரே பா அப்படியே அந்த தேவனுடைய சமூகத்தில் அப்படியே இருந்து கொண்டு அந்த தேவனுடைய சமூகத்தில் அப்படியே அமைதியா இளைப்பாரி அவருடைய அந்த காரியத்தை எல்லாம் நினைத்து 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 அப்படியே உள்ள இருந்து வருது பாருங்க ஆராதனை. இந்த மாதிரியெல்லாம் அனுபவம் இருக்கும். அருமையானவர்களே, சங்கீதத்தின் புஸ்தகம் 26ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல, கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உங்களுடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக
நான் குற்றமில்லாமையினாலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கொஞ்சம் கவனிக்கும். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பதற்காக உம்முடைய பீடத்தை நான் சுற்றி வருகிறேன். அந்த பீடத்தை சுற்றி வருகிறதுக்கு பல காரணத்தை தாவீது சொல்றார். முதல்ல சொல்றாரு, துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணுவதற்காக. அதற்கப்புறம் குற்றம் இல்லாமையினாலே என் கைகளை கழுவதற்காக. மூன்றாவது சொல்லுகிறார், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். ஒரு பாட்டுக்காரன் இப்படி பாடுகிறார், என் மனம் சுத்தி சுத்தி வருதே தானா உண்மை. எப்படி? என் மனம் சுத்தி சுத்தி வருதே உண்மை. அம்மா, வாலிப தங்கச்சி, உங்க மனம் யார சுத்துது? வாலிப தம்பி, உங்க மனம் யார சுத்துது? அம்மா, ஐயா, தேவ சபைக்கு வந்திருக்கிறவர்களே, உங்களுடைய மனம் யாரை சுற்றுகிறது? ஆராதனை என்றால் என்ன தெரியுமா? நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடும் போது அவருடைய பலிபீடமாகிய தேவனுடைய சமூகத்தை அந்த மனம் சுற்றி சுற்றி வருமானால் அது தேவ ஆராதனை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சில வேளையிலே அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கும் போது காலையே சுத்தி சுத்தி வரும். கிச்சனுக்கு போனாலும் காலையே பிடிச்சிக்கிட்டு இருக்கும். டேய் விடுறா, நான் கொஞ்சம் சமையல் பண்ணிட்டு வரேன்னா விட, அது காலையே சுத்திட்டு இருக்கு. சில சொல்லுவாங்க, பெருமையா சொல்லுவாங்க, என் பிள்ளை எப்பவுமே என் காலை சுத்திட்டு தான் இருக்கும் அப்படின்னு. அன்பின் மிகுதியினால் அப்படி. அப்படியானால் கர்த்தரை ஒருவன் நேசிக்கும் போது அவனுடைய மனம் அவரையே சுற்றி சுற்றி வரும். இந்த ஆராதனை வேளையில் உங்கள் மனம் அவரை சுற்றி வருகிறதா? யோசித்து பாரு அருமையான தேவனுடைய பிள்ளையே. அடுத்ததாக சொல்லுகிறேன், தேவனுடைய தகுதியை அங்கீகரிப்பது ஆராதனை. வேதம் அவரை குறித்து என்னென்னலாம் சொல்லுகிறதோ அதை ஒரு மனிதன் அங்கீகரிக்கிறானால் அது ஆராதனை. வேதம் ஆண்டவரை நல்லவர், வல்லவர், போதுமானவர், மாட்சிமை நிறைந்தவர், எல்லா நாமத்துக்கும் மேலானவர், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர், நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமே என்று அவருடைய உயர்வை குறித்து வேதம் என்னென்னலாம் சொல்றதோ அதெல்லாம் நான் அங்கீகரிக்கிறேன் பாருங்க, அது ஆராதனை. ஆமா ஆண்டவரே நல்லவர் பைபிள் சொல்லும் போது, அப்பா நீங்க நல்லவர் ஆண்டவர். வேதம் அவரை குறித்து என்னென்னலாம் சொல்லி இருக்கிறதோ அதை அப்படியே நம்பி உங்கள் வாயை திறந்து அவரை பாராட்டுவது ஆராதனையின் அம்சம். கைகளை தட்டி கர்த்தரை சொல்றோம். ஆண்டவரை குறித்து வேதம் அப்படி சொல்லுகிறது. ஆனால் என் வாழ்க்கையில் அவர் அப்படி இல்லையே என்று ஒருவன் அதை அங்கீகரிக்காவிட்டால் அந்த மனிதன் ஆராதிக்க முடியாது. வேதம் தேவனை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆராதிக்கும் மனிதன் என்பதை கருத்திலே கொள்ள வேண்டும். கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு ஊழியர் இப்படி சொன்னார், என்னுடைய இதயம் தேவைகளை நினைக்க அல்ல, என்னுடைய இருதயம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கிறதாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. என் இருதயம் தேவனையே நினைக்குமானால் அதுதான் ஆராதனை என்று சொன்னார். எல்லாரும் சொல்லுங்கள், என் இதயம் தேவைகளை நினைத்துக் கொண்டிராமல், என் இதயம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்துக் கொண்டிராமல், என் இதயம் கர்த்தரை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்குமானால் அதுதான் ஆராதனை வேலை. கைகளை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருவேளை இங்க சொல்லலாம், பாஸ்டர் அப்ப தேவன் செஞ்ச நன்மையை நினைக்க கூடாது, அது வேற விஷயம். நான் அதை பத்தி இப்ப பேசல, அது அடுத்து வேற அனுபவம். அது இப்போ நம்ம ஆராதனையின் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா உன் தேவையை நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. ஆராதனை இப்ப நம்ம ஆராதனைக்குள்ள நீ போற அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் உன் கடந்த கால வாழ்க்கையில செய்தவைகளை உன் இதயம் நினைக்க கூடாது. உன் ஆராதனை சொன்ன என்னன்னா உன் இருதயம் கர்த்தரை மாத்திரமே அந்த வேலையில் நினைக்க வேண்டும். எதையுமே நினைக்க கூடாது. நல்லா கவனிங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்? இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை உங்களுக்குள் இருந்து கொப்பளித்து வருமானால் நீங்களும் சொல்லுவீர்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்க தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருந்தா அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவின் கைக்கும் அவர் என்னை தப்புவித்தார். ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் தப்புவிப்பார். ஆராதிக்கிறவர்களை எரிகிற சூளைக்கும் தப்புவிப்பார்.
திரும்ப உங்களை அன்பாய் கேட்கிறேன், ஆராதனையின் பல்லவிகளை வரிசைப்படுத்துங்க. உடைய பாட்டு புஸ்தகத்துல ஒழுங்கு கிரமமா எடுங்க. துதி பாடல தனியாக்குங்க, கல்வாரி பாடல தனியாக்குங்க. தயவு செய்து உங்களுடைய வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம் ஒரு ஒரு அட்டவணையை அமைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு எந்தெந்த இடத்துல என்னென்ன பாடலை பாட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆராதனை என்று சொல்லி வந்துவிட்டால் அவர் யார் என்று விவரிக்கிற பாடல்கள், அவருடைய மாட்சிமை விவரிக்கிற பாடல்கள், அந்த நேரத்தில் அதுதான் செய்யணும். அதுக்கு பேர் தான் ஆராதனை. ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் துதிக்கிறோம், ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு நினைக்கிறேன்னா, ஆராதனைக்குள்ள போகிறதுக்காக தான் நம்ம வைக்கிறோமே ஒழிய பிரதான ஆராதனை தான். அப்ப துதி செலுத்துறது தப்பு இல்லை, ஆனா துதியிலேயே முடிச்சிடக்கூடாது ஆராதனை. அதை கடந்து தேவனுடைய அந்த அன்பின் பிரசனத்துக்குள்ள போகணும். அப்படியே மனதுருகி கர்த்தரை ஆராதி. இப்படி சொல்றேன் கவனிங்க. ஒரு மனிதன் ரட்சிப்பு பெறும் பொழுது அவன் கர்த்தரால் இழுக்கப்படுகிறான். கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு மனிதன் பாவத்தை அவன் உணர்ந்து நான் பாவி என்று தன் பாவத்தை அறிக்கை செய்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்து தேவ சபையின் அங்கமாய் மாறி அவன் தேவனுடைய சபைக்கு கொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறானால் அவன் தேவனால் இழுக்கப்பட்டு விட்டான் அர்த்தம். பைபிள் சொல்லுகிறது, பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் தானாய் ஒருவனும் தேவனிடத்தில் வரான். அப்ப எல்லாரும் நீங்க நம்புறீங்களா? ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் தேவனால் இழுக்கப்பட்டோம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். அல்லேலூயா. ஒரு சிலர் சாராயத்துக்குள்ள நுழைஞ்சு கிடந்தாங்க. ஏன் இழுத்தார்னு சொல்றேன். ஒரு சிலவங்க சினிமாவுக்குள்ள கிடந்தாங்க, ஒரு சிலவங்க பீடிக்குள்ள கிடந்தாங்க, ஒரு சிலவங்க சிகரெட்டுக்குள்ள கிடந்தாங்க, ஒரு சிலவங்க அசுத்தமான பாவத்துக்குள்ள கிடந்தாங்க. ஒரு சேர போல உள்ள சொருவிட்டு இருந்தோம். அவருடைய பலத்த கரம் அங்கிருந்து நம்ம இழுத்து அவரிடமாய் நம்மை சமீபிக்க பண்ணிச்சு. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். முன்பு நான் தூரமா இருந்தேன், இப்பொழுது அவருடைய பாச கரம் என்னை அவரிடமா இழுத்தது என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? நான் தூரமா இருந்த என்னை அவர் ரட்சிப்பு அவர் பக்கமா என்னை இழுத்தது. ஆமென் அல்லேலூயா. அப்படியானால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது அவன் தேவனால் இழுக்கப்பட்டவன். ஆனால் அதே தேவனுடைய பிள்ளை அவ்வுழங்கால் படியிட்டு அல்லது நின்று தன் கைகளை உயர்த்தி வானத்தையும் பூமியை உருவாக்கின ஆண்டவரை அவரை மாத்திரமே நினைச்சு நல்லவரே வல்லவரே போதுமானவரே நீர் எவ்வளவு இன்பமானவர் என்று சொல்லி ஒரு தேவ விசுவாசி கர்த்தரை ஆராதிக்கும் போது இணைக்கப்பட்ட விசுவாசி ஆராதனையினால் பிணைக்கப்படுவான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். எல்லாரும் என்னோட சத்தமா சொல்லுவீங்களா? நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது, சத்தமா சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது தேவனால் இழுக்கப்பட்டேன். ஆனால் நான் ஆராதனை செய்யும் பொழுது நான் இழுக்கப்பட்டவனாய் மாத்திரமல்ல அவரோடு பிணைக்கப்படுகிறவனாய் மாறிவிடுகிறேன். இழுக்கப்படுவது என்பது சாதாரண அனுபவம், பிணைக்கப்படுவது ஆழமான அனுபவம். அநேக தேவ பிள்ளைகள் இழுக்கப்பட்டதோடு நின்று விடுகிறார்கள், இழுக்கப்பட்டதோடு நின்று விடுகிறார்கள். ஒரு பல்லவி இருக்கிறதல்லவா, இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுவே பாடுபட்ட நாயனா, இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுவே ஜீவன் தந்த ரட்சகா. அந்த பாடலுடைய அந்த பாட்டுக்கான அனுபவம் என்ன? தேவனே நானும் கிட்ட இருக்கிறேன், ஆனால் அது போதாது, இன்னும் 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 உன் கிட்டே நான் வரவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேருமே, இன்னும் கிட்டி எல்லாரும் சொல்லுங்களேன், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும்
அவரை மாத்திரமே சொல்லி சொல்லி ஒரு மனிதன் ஆராதிப்பானால் இழுக்கப்பட்ட அனுபவத்தையும் கடந்து அவன் தேவனோடு ஒன்றாய் கலந்து விடுகிறவனாயிருப்பான். பிறகு அவனையும் தேவனையும் பிரிக்க முடியாது. அவன் ஆராதித்துக் கொண்டே இருப்பான். வேதம் சொல்லுகிறது, உம்முடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பம். அந்த திராட்சரசம் ஒரு மனிதனை திக்கு முக்காடி செய்து விடுகிறது. அந்த அன்பை நினைக்கும் போது வேற யாருமே உங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பிரிப்பரேஷன் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரை மாத்திரமே நினைக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம இங்க யாரும் ஆராதனை நடத்தினாலும் சரி, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆராதனை பாட தயவு செய்து பிரித்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்னதாக நீங்கள் தெரியாமல் ஆராதனை பாடல்களிலே துதிப்பாடலை நீங்கள் இணைத்திருப்பீர்கள், அதை மாற்றுங்கள். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதிக்கிற இங்கே யாராவது பாட்டு பாடி ஆராதிக்கிறவர்கள் முன்பதாகவே ஜெபித்து ஆயத்தம் செய்து வர வேண்டும். அதே போல சபையிலே தேவ பிள்ளைகள் ஆராதிக்கும் வீட்டிலிருந்து புறப்படும் போதே ஆராதனை குறித்தே முன்னிறுத்திக் கொண்டே ரோட்டெல்லாம் வர வேண்டும். இன்று நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போக போகிறேன், எப்படியாயினும் அந்த ஆராதனை பிரசனத்துக்குள் நான் நுழைய வேண்டும், அவரை நான் நினைக்க வேண்டும், அவரை மாத்திரமே நினைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நினைப்போடே உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் புறப்பட வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போதே உன் நடையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நான் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போனேன் என்று அங்கே சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்தை குறித்து நினைக்கும் பொழுது அங்கே தாவீது சொல்லுகிறான், ஐயோ நான் ஜனங்களுடைய கூட்டத்தில் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் வருவேனே, இவர்களை நினைக்கும் பொழுது என் உள்ளம் உருகுகிறது என்று தாவீது சொல்லுகிற அந்த ஆராதனையின் ஆவி நமக்கு தேவை. பெருமையாக அல்ல, ஆராதனை நடத்துகிறவர்களா இருந்தாலும் சரி, ஆராதனை கலந்து கொள்கிறவர்களா இருந்தாலும் சரி, அவருடைய மனம் தேவனை ரசிக்க வேண்டும், தேவனை ருசிக்க வேண்டும், தேவனை புகழ வேண்டும். அந்த இதயம் அந்த நேரத்தில் எந்த உதவியையோ யாரையோ குறித்து நினைக்க கூடாது. சிலரும் சபையில ஆராதனை வேலை அப்படியே அழுவோம். என்னத்துக்கு அழுவான்னு நினைப்பீங்க? சனிக்கிழமை வீட்டுக்காரன் போட்டு தம்மடி அடிச்சிருப்பான், அதை நினைச்சாங்க அழுது விட்டு ஏசப்பான்னு அழுவோம். ஏசப்பான் தான் வாய் சொல்லும். அந்த கண்ணீர் எதற்காக? நேற்று அடிச்ச அடி. இப்படி ஒரு ஆராதனை வேலை நடந்துகிட்டது அசிங்கமா இல்லை. 2 வாரமா ஒருத்தன் புடவை கேட்டானா, வீட்டுக்கார புடவை வாங்கி தரல, இங்க வந்து அழுகுறாங்க சொல்லி அதை நினைத்து அழுகிறது. எவ்வளவு கேவலமான விஷயம்! ஆராதனை என்பது அவ்வளவு நமக்கு கேவலமாய் போய்விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளை நினைத்து, கடந்த கால விஷயங்களை நினைத்து ஆராதனைக்கு சொன்னா அதெல்லாம் சொல்லி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு. சோதனை சர்ச்சுக்குள்ள வரீங்க, குப்பையெல்லாம் வெளியே வச்சுட்டு வந்துடணும். உள்ள வரும்போது அவரை மாத்திரமே நினைத்து வர வேண்டும். வேற யாரை குறித்து நினைக்கூடாது. கணவன் மனைவியாக உள்ள வந்தாலும் சரிதான், அவர் வேற, இப்ப நீங்க வேற ஆயிடுச்சீங்க. பிள்ளைகளோடு வந்திருப்பீங்களா, பிள்ளைகள் அங்க நினைக்க கூடாது. சோதனைகள் பிள்ளை வேற, நீங்க வேற. இப்ப உங்களுடைய மனமும் உங்கள் உள்ளமும் பிள்ளையை பற்றி நினைக்க வேண்டும். அதற்கு ஏற்றபடி உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதற்கு ஏற்றபடி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தயார்படுத்தி இப்போதே பெற்றோர்கள் அப்போதைக்கு தயார்படுத்த வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பிரதான நோக்கம் தேவனுடைய சபையிலும் சரி, அல்லது வீடுகளிலே ஆராதிக்கும் நேரம் என்று வருகிற போதும் சரி, தேவனை மட்டுமே அந்த இதயம் நினைக்குமானால், அந்த இதயத்திலிருந்து புறப்பட்டு வெடிக்கிற அந்த ஆராதனை தீபம் தான் உன் கட்டுகளை அறுத்து போடும், பரலோகத்தை ரசிக்க வைக்கும், தேவனை தொடுவதற்கு காரணமாக இருக்கும். நீ ஆராதிக்கும் ஒரு தேவ பிள்ளையால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆராதனை வேளையில் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் 1000 நன்மை செஞ்சிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஏதோ கொஞ்ச நேரம் அவங்களை சொல்லி நீங்க நினைக்க வேண்டும், அவ்வளவுதான். அதோடு நீங்கள் ஆராதனைக்குள்ளே வந்துடணும். இந்த வர்ஷிப் அப்படின்னா you must honor. அங்க honor ஆயிடணும். நீங்க கனமாய் நிற்க வேண்டும், கண்ணை மூடணும், அவரை சொல்லுங்க. முதல்ல அவருடைய நாமத்தை சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லுங்க. அவர் எவ்வளவு மனோகரமானவர்னு சொல்லுங்க. அவர் எவ்வளவு ஆச்சரியமானவர்னு சொல்லுங்க. அவர் எவ்வளவு அற்புதமானவர்னு சொல்லுங்க. வேதத்தில் அவரை குறித்து என்னென்னலாம் சொல்லி இருக்கிறதோ அதை சொல்லி 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 உங்கள் மனமும் அவரையே நினைக்க வேண்டும். உங்கள் வாயை அவரையே சொல்ல வேண்டும். உங்கள் உணர்வும் அவரையே சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுவார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அதிரும், கட்டுகள் அழுக்கும், சாபங்கள் தொலைந்து போகும், வியாதிகள் அகலும், தேவனுடைய மகிமை உண்மையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதத்தில் ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு
கோடிட்டு காட்ட வருவார். தயவு செய்து எல்லாரும் என்னை கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஒரு முறை, ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு இடத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். சாத்தானை குறித்தும் அவன் ஆக்கிரமிப்பை குறித்தும் அந்த ஆக்கிரமிப்புக்கு நாம் எப்படி தப்ப வேண்டும் என்கிற ஒரு ஆழமான ரகசியத்தை ஒரு திரள் ஜனக்கூட்டத்துக்கு கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவர் அப்படி உரையாற்றி கொண்டிருக்கிறார். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, நீ இடம் கொடுத்தா உள்ள வந்துருவான். பிசாசு இப்படி முதல்ல போவான், இதுக்கப்புறம் பல ஆவியை கொண்டு வருவான், ஆகவே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிசாசின் சஞ்சலங்களுக்கும் அவனுடைய தந்திரங்களுக்கும் தப்பிப்பது எப்படி என்கிற ஒரு ஆழமான போதனையை போதித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. எனக்கு ரொம்ப பாதித்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஆராதனையின் அபிஷேகத்தையும் ஆவியனை உணர்ந்து அப்படியே ரூம்ல நிறைஞ்ச ஆண்டவரை விதமான ஒரு அனுபவத்தை எடுத்தார். அவர் அப்படி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரியானவள் கூட்டத்தின் நடுவில் எழுந்து நின்றார். ஆண்டவர் பரபரப்பா பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவர் எங்க போனாலும் அற்புதம் தான். அவர் பேசினால கூட்டம் ஆயிரக்கணக்கான அவனை கூடிப்பான். அப்போ ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு கூட்டத்தின் நடுவிலே இருந்து ஒரு ஸ்திரீ எழும்புகிறார். எழுப்பி உரத்த சத்தமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறாள், உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பால் உண்ட முளையும் பாக்கியம் உள்ளது என்று உரத்த சத்தமிட்டாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது யூத சட்டத்தின்படி இது ஒரு அபத்தமான வார்த்தை. கொஞ்சம் கவனிங்கள். ஒரு ஸ்திரியானவள் இப்படி பேசுவது அநாகரிகமான செயல். ஒரு ஸ்திரியானவள் இப்படி கூட்டத்தின் நடுவில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுவது நாகரிகமற்றது. கர்ப்பப்பையை பற்றியும் நீர் பாலுண்ட முளை என்கிற அந்த வார்த்தையை குறித்தும் ஒரு ஜனக்கூட்டத்திலே இருந்து சத்தமாய் பேசுவது என்பது நாகரிக தவறு. ஸ்தோத்திரிகள். அப்படி பேசக்கூடாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் போது, நாம் நம்முடைய வீடுகளில் பயன்படுத்தும் போது பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களே பார்ப்போம். அமைதியாக பேசுவோம், அந்த வார்த்தைகளை அடக்கமாய் பேசுவோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்பொழுது, ஆனால் இந்த ஸ்திரீயோ சத்தமிட்டு நேசரை பார்த்து சொல்லுகிறார், உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பால் உண்ட முளையும் பாக்கியம் உள்ளது என்று ஒரு ஸ்திரீக்கு சொல்ல துணிவு எப்படி வந்தது? அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஒரு ஸ்திரீ அப்படி சொல்லலாமா? அங்கே அவள் சொன்னால் அவருடைய உறவினர்கள் என்ன சொல்லுவார்கள்? அந்த ஸ்திரியை பார்த்து அவருடைய வீட்டார் அந்த ஸ்திரியை பற்றி என்ன சொல்லுவார்கள்? அவனுக்கு அறிவில்லை, எந்த வார்த்தையை எங்க பேசணும் விவசாய இல்லை. அங்க 4 ஆம்பளைங்க, ஆயிரக்கணக்கான ஆம்பளைங்க இருக்கிறாங்க. அங்க போயிட்டு இது அதுன்னு சொல்லி பேசுறீங்க, வெக்கமா இல்லை என்று சொல்லி நாம் யாராவது பேசினால் நாம் அப்படி கடிந்து கொள்வோம். ஆனால் அவளோ, யார் என்னை குறித்து தவறாய் சொல்லுவார்களோ, என்னுடைய உறவினர்கள் என்ன சொல்லுவார்களோ, ஊர் என்ன சொல்லுமோ, சமுதாயம் என்ன சொல்லுமோ என்றெல்லாம் பாராமல் இயேசுவை பார்த்து அவள் ஜனக்கூட்டத்தின் நடுவில், திரள் ஜனக்கூட்டத்தின் நடுவில், லூக்கா 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அவைகளை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள், உரத்த சத்தமிட்டு அப்படி சொன்னார். ஐயா கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. ஏன் அப்படி அவங்க சொன்னா? ஆமா, இயேசுவை பார்த்து கொண்டே இருந்தார் அந்த ஸ்திரீ. இயேசுவை பார்த்து கொண்டே இருந்தார். அவர் போதிக்கிற முறையை பார்த்தார், அவருடைய அதிசயங்களை பார்த்தார், அவருடைய அற்புதங்களை பார்த்தார், அவருடைய அழகை பார்த்தார், அவருடைய பிரசனத்தை பார்த்தார். அவளில் அடக்க முடியாத ஒரு விஷயம் அவளுக்குள்ளே பொங்கி வந்தது. அவள் நேசரின் மேல் வைத்த அன்பினாலே ஜனத்தையும் பாராமல் சத்தமாய் சொன்னார், நேசரே, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முளையும் பாக்கியமானது. ஏனென்றால் நீர் அழகானவர். கைகளை தட்டி கர்த்தரை சொல்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனிதன் தேவனுடைய ஞானத்தை பார்க்கும் பொழுது, தேவனுடைய மகத்துவத்தை தியானிக்கும் பொழுது, எந்த மனிதனுடைய உள்ளமும் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மை கொண்டே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை அவரை பற்றி பேசும்போது உன் இருதயம் பிரம்மை கொள்ளுகிறதா? அவரை குறித்து பேசும்போது, ஓ நேசரே என்று சொல்ல உனக்கு துணிவு வருகிறதா? ஆராதனை வேலைன்னு சொல்ல என்னங்க, மெய் மறந்துடணும். இந்த நேசத்தை நினைக்கும் போது மெய் மறந்துடணும். இந்த திராட்சை ரசத்தை குடிச்சவன் ஒரு வித மயக்கத்தில் இருப்பது போல, அந்த தெய்வீகத்தை நினைக்கும் பொழுது, அது ஒரு திராட்சை ரசமா அது உள்ள இறங்கும் போது அவனுடைய உதடுகள் உளர ஆரம்பிக்கும், தேவனை பற்றி பிதற்ற ஆரம்பிக்கும். ஓடி நல்லவர். யார் வந்து சிஸ்டர்னா கூட அவங்களுக்கு தெரியாது, பிரதர்னா கூட தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு சில பிரசனத்துல அப்படியே கைகளை உயர்த்தி, இயேசப்பா நேசரே
அவர்கள் சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தெய்வீகத்தினாலே பிரம்மை கொண்டு, ஹல்லேலூயா, தெய்வீகத்தினாலே நிறைந்ததினாலே எதை சொல்லுகிறோம், யார் இருக்கிறார்கள், ஆராதனை பண்றவன் யார் தம் பக்கத்தில் இருக்கிறான்னு பார்க்க மாட்டான். ஏனென்றால் அவன் மனம் முழுவதும் தேவனால் நிரம்பி இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொன்னான், உம்மை சுமந்த கர்ப்பம் நீர் மலையுண்டப்பா, ஓ அது பாக்கியமானது என்று ஆராதிக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, மற்றவெல்லாம் பார்க்க கூடாது, அது ஆராதனை இல்லை. சபையே, பிரச்சனையோடு நீ இன்னைக்கு வந்திருக்கியா? போராட்டத்தோடு வந்திருக்கியா? கஷ்டத்தோடு கூட வந்திருக்கியா? நிறைய காரியம் தேவனால் ஆகணுமா? ஒரே ஒரு விஷயம், ஆராதிக்கும் ஆவி உனக்கு தேவை. ஆராதிக்க தெரியணும். வாலிப தம்பி, ஆராதனை வேலையை முக்கியம் கொடுங்க தம்பி. வாலிப தங்கச்சி, ஆராதனை வேலையை முக்கியம் கொடு. ஆராதனைன்னு சொன்ன உன் கண்ணை மூடிடணுமா? உன் சின்ன பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க சின்ன பிள்ளைகளுக்கு கண்களை மூட வைத்து இப்படி கர்த்தரை ஆராதின்னு சொல்லி கொடுங்க. கர்த்தருடைய நாமத்தை நீங்க சொல்றத அவர்கள் பார்க்கும்படியாக ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த ஆராதனையில தான் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. இனி வரும் நாட்களில் நம்முடைய சபையின் ஆராதனைகள் மாற வேண்டும். நம்முடைய ஆராதனை கர்த்தர் இறங்கி வர வேண்டும். நம்முடைய ஆராதனை கர்த்தர் அசைவாட வேண்டும். நம்முடைய ஆராதனை கர்த்தர் விழாவ வேண்டும். கர்த்தருடைய ஆராதனையிலே மகிமையான காரியங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை வியக்கும் உள்ளத்தில் இருந்து ஆராதனையின் ஆவி வெடித்து கிளம்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செயல் எல்லாம் நீங்க வேதத்துல பார்க்கணும். அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார். அவர் பூமியின் உருண்டையின் மேல் இருக்கிறார். கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க திருச்சபைக்கு வரும்பொழுது முதல்ல உங்களுடைய உடம்பு தான் கர்த்தரை ஆராதிக்கும். முதல்ல வாயும் கையும் தட்டுவான். எடுத்த உடனே ஆராதனைக்குள்ள போயிட முடியாது. அப்போ தேவ பிள்ளை வீட்டுல இருந்தே ப்ரிப்பேர் ஆகி உள்ள வரணும். அப்போ அந்த ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரணும். வீட்டில் கிளம்பியாச்சா, அதுக்கப்புறம் ஃபுல்லா உங்களுடைய கான்சியஸ் ஃபுல்லா ஜீசஸ், இயேசுவே ஸ்தோத்திரம், அப்படியே பேசிக்கிட்டே, எத்தனை பேர் கும்பலா வந்தாலும் அவரை பத்தியே பேசிட்டு வரணும். அப்படியே உள்ள வரணும். அப்படியே ஸ்தோத்திரம் ஐயா. ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திடணும். பிள்ளைங்க எங்க இருக்கணும், நீங்க எங்க இருக்கணும், வீட்டுக்காரர் எங்க இருக்கணும், விஷயங்கள் என்ன, காரியங்கள் என்ன. ஏன்னா ஆராதனை ரொம்ப முக்கியம். ஆராதனை ரொம்ப முக்கியம். அதுதான் முக்கியம். அதுதான் என் வாழ்க்கையை கட்டப்போது. ஸ்தோத்திரம். அதுக்காக நான் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திக்கணும். உள்ள வரணும். உள்ள அந்த உடனே முதல்ல ஸ்தோத்திரம், அந்த ஆராதனைக்குள்ள என்ட்ரு அவ்வளோ சீக்கிரம் ஆக முடியாது. அப்போ முதல்ல கையும் வாயும் தான் கை தட்டுது. பாட்டு பாடும் பாருங்க. சில பாட்டு பாடு கை தட்டும். ஆனால் ஆஸ்திரேலியாவை நினச்சிக்கிட்டே, நியூசிலாந்து நினச்சிக்கிட்டே, அமெரிக்காவை நினச்சிக்கிட்டே, ரஷ்யாவை நினச்சிக்கிட்டே, இன்னும் உகாண்டா அகாண்டா எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே கை தட்ட முடியும், பாட்டு பாட முடியும். பாட்டு தாளம் ஒழுங்கா போடுவாங்க, பாட்டு ஒழுங்கா என்ன செய்வாங்க, பாடுவாங்க. ஆனால் மனம் தேவ ஆராதனை பங்கு பெற்றிருக்காரு. அப்புறம் தொடர்ந்து அப்படியே பாட பாட அப்புறம் மனமும் அந்த ஆராதனை சேரும். அப்புறம் மனம் உள்ள சேர்ந்துட்ட உடனே, மனம் என்பது ஆத்மா. ஆத்மா தான் உணர்ச்சியின் இருப்பிடம். அப்போ அந்த ஆத்மா ஆராதனை ரெண்டாவது சேரும். அப்புறம் அந்த ஆத்மா ரெண்டாவது சேர்ந்து உணர்ச்சிகரமா அப்படியே ஆராதிப்பா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா அப்படின்னு இப்போ மனமும் அங்க சேர்ந்துருச்சு. சரீரத்தோடு எதுவும் சேர்ந்துருச்சு, மனமும் சேர்ந்துருச்சு. மனம் சேர்ந்த உடனே அது மாத்திரம் ஆராதனை நிறைவில்லை. அதுக்கப்புறம் உங்கள் ஆவி அந்த மனதோடு கலக்க வேண்டும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப முதல்ல உடல், அப்புறம் மனம், அப்புறம் என்னது, ஆவி. அதுதான் ஹைஜீனிக்கான ஆராதனை. அப்படியே அந்த மனதிலே அந்த ஆவிக்குள்ள. அதனால்தான் யோவான் சொல்கிறார், நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்கு உள் ஆனே அப்படின்னு சொல்றார். அப்போ ஆவிக்குள்ள போயிட்டாதான் நீங்க ஆவியா இருக்கிறவரை தொட முடியும். ஆவியா இருக்கிறவர் உங்களை தொடர்ந்து நீங்க உணர முடியும். சரீரத்தோடு கூட இருக்கிறவன் தான் சரீரத்தை தொட முடியும். நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாரும் சொல்லுங்கள், நான் சரீரத்தோடு கூட இருந்தா சரீரத்தை நான் தொட முடியும். ஒரு சரீரம் என்னை தொடுகிறதை என்னால் உணர முடியும். ஆனா ஆண்டவரும் ஆவியா இருக்கிறார். அப்ப அவரை நான் தொடணும்னா நான் எங்க ஆறணும்? நான் ஆவிக்குள்ள போறேன். நான் ஆவிக்குள்ள போனாதான் அவரை நான் தொட முடியும். அவர் என்னை தொடுகிறதை நான் உணர முடியும். பரலோக தரிசனம் அப்பதான் எல்லாருக்குமே தெரியும். தூதர்கள் உங்களுக்கு காட்சிக்கு கண்களுக்கு வருவார்கள். ஆராதனை உங்கள் கண்களுக்கு தெரியும். தூதர்கள் அசைவார்கள் உங்கள் கண்களுக்கு தெரியும். தெய்வீக வெளிச்சங்கள் உங்கள் கண்களுக்கு தெரியும். தேவனுடைய அக்கினி உங்களை பற்றி எரிவது உங்களுக்கு தெரியும். தேவன் உங்களை தொடுவது உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உங்கள் அருகே நிற்பது உங்களுக்கு தெரியும். கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிப்பது உங்களுக்கு
சரீரத்தில் இருந்தா போதாது, உங்க மனமும் அதுல சேர்ந்தா போதாது, உங்கள் ஆவியும் சேர்ந்து விட்டால் அதுதான் தேவனோடு செய்யும் ஆராதனை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அங்க இருக்கிற எல்லா சகோதரிகள், கீழே நிக்கிறவங்க எல்லாம், வராண்டாவில் இருக்கிறவங்க, ப்ளீஸ் எல்லாரும் அப்படியே எழுந்து நில்லுங்க. கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஒவ்வொரு இருதயமும் இயேசுவின் நாமத்தை உடைக்கப்படுகிறார். கைகளை எல்லாரும் தட்டி கர்த்தரை துதியுங்க. முதல்ல கையை தட்டிங்க, ஸ்தோத்திரம். முதல்ல கைகளை தட்டிங்க. ஹalleluya, ஹalleluya. இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. We worship Lord, we worship Lord. Hallelujah. ஒரு மகிமை இறங்கி வருகிறது. ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. வெட்கப்படாதீங்க, 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 வெட்கப்படாதீங்க. இயேசுவே சொல்லுங்க, ரட்சகரே சொல்லுங்க, நல்லவரே சொல்லுங்க, நல்லவரே சொல்லுங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றி, 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 நன்றி. வாலிபர் கிளர்ச்சி, வாலிபர் கம்பீர், பெரிய அம்மா, பெரிய அம்மா, இந்த மகன் இயேசுவை நினைக்கட்டும். இன்று தேவன் அநேகருக்கு தரிசனங்களை தருவார், சொப்பனங்களை தருவார். ஹalleluya, ஹalleluya. இன்று கர்த்தரின் காண்பீர்கள், கர்த்தரின் பிரகாசத்தை காண்பீர்கள், கர்த்தரின் வெளிச்சத்தை காண்பீர்கள், கர்த்தரின் மகிமையை காண்பீர்கள். ஹalleluya, ஹalleluya. மகிமை, மகிமை. நல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, கிருபை உள்ளவரே, சத்தியமுள்ளவரே, நன்றி, நன்றி. ராஜாதி ராஜாவும், கர்த்தாதி கர்த்தாவும், கிருபையின் தேவனுமாய் இருக்கிறவரே, நமஸ்காரம் தேவனே, உமக்கு நமஸ்காரம். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை சேவிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி. தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது, தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. கர்த்தரை உண்மையாக தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உங்கள் கண்களை திறக்க வேண்டும், உங்கள் கண்களை திறக்க வேண்டும். கண்களை மூடுங்கள். ராஜாதி ராஜாவேன்னு சொல்லுங்க, கர்த்தாதி கர்த்தாவேன்னு சொல்லுங்க, தேவனேன்னு சொல்லுங்க, கிருபையேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து வார்த்தையை சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க. நல்லவேன்னு சொல்லுங்க, வல்லவேன்னு சொல்லுங்க, பெரியவேன்னு சொல்லுங்க. ஹalleluya. நன்றி, 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 நன்றி. கர்த்தர் தம்முடைய தூதர்களோடு இறங்கி வருகிறார். தேவன் தம்முடைய தூதர்களோடு இறங்கி வருகிறார். தேவன் தம்முடைய தூதர்களோடு, தேவன் தம்முடைய தூதர்களோடு ஆராதனை காண வருகிறார். ஆராதனை காண வருகிறார். ஹalleluya, ஹalleluya. மகிமை, மகிமை, மகிமை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you, Jesus. Thank you, thank you, thank you, Lord. Thank you, Lord. Lord, ba, 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 ba. Thank you, Jesus. கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்களே. கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்களே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். என்னை இழுத்துக்கொள்ள ஓடி வந்திடுவே, என்னை ஓடி வந்திடுவே. அறைக்குள்ளாக்கு செல்லும், அன்பின்
the Lord. Hallelujah. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒரு ஆராதனையை பற்றிய ஒரு செய்தியை எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தி தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். 2008 வருஷத்தில் பேசப்பட்ட செய்தியாக இருந்தாலும் உம்முடைய வார்த்தை பழமையானது, ஆனால் அது பழையதாய் போகாது. அது ஒவ்வொரு நாளும் கேட்க கேட்க புதிய ஆசீர்வாதங்களை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த ஆராதனையின் அந்த அபிஷேகத்தை நீர் கட்டளையிட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவைப் போல வேதத்தில் நாங்கள் இப்போது தியானித்த அந்த ஆராதனையினுடைய அந்த குறிப்புகள், அம்சங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அப்படியே உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே, நாங்கள் பரலோகம் போகும்போது பூமியிலே செய்த எல்லா ஊழியமும் நின்று போயிடும். பரலோகத்திற்கு போன பிறகும் ஆராதனை ஊழியம் மட்டுமே நடக்கும். அந்த ஆராதனை மிக முக்கியம் என்று எங்களோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சபையார் உம்மை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாய் மாற்றும். ஆண்டவரே, முறுமுறுக்கிறவர்களா அல்ல, முறையிடுகிறவர்களாக அல்ல, என்ன செய்தார் ஆண்டவர் என்று கேள்வி கேட்கிறவர்களாக அல்ல, உம்மை ஆராதிக்கிற அந்த ஆவியினால் நிரப்பு. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாள் முழுவதும் ஒரு வெற்றியை எடுக்க ஆராதனையின் ஆவி அவர்களை எப்பொழுதும் ஆண்டு கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்யும். புதிய கிருபைகளினால் நிரப்பும். வியாதிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. ஆண்டவரே, சத்துருவின் கோட்டைகள் தகர்க்கப்படுவதாக. சோத்தரிக்கிறோம். பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், மாந்திரீகங்கள் கடந்து போவதாக இயேசுவின் நாமத்தில். இந்த சத்தம் ஒலிக்கப்படுகிற எந்த வீடுகளிலும் சோத்தரிக்கிற எந்த பகுதியிலும் உடைய பிரசன்னம் அளவில்லாமல் நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். மெய்யாகவே உடைய ஜனத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வெள்ளத்தில் பாதுகாப்பு, பராமரிப்பு இன்னும் இன்னும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.